வணக்கம் அண்ணியாரே. மகிழ்ச்சியாக உள்ளது. என்ன அற்புதம், நாரதரின் தரிசனம் கிடைத்து விட்டது. கனி எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் அண்ணியாரே, எனது மனதில் இருக்கும் குழப்பத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும் வரை நான் எதுவும் உண்ணமாட்டேன் என்று முடிவெடுத்துள்ளேன். தங்களிடம் ஒரு உதவியை நாடி நான் இங்கு வந்துள்ளேன். எனது உதவியா? என்னை போன்ற ஒரு சாதாரணமான பெண் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நாராயண நாராயண. அண்ணியாரே, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே தங்களை கற்புக்கரசியாக போற்றி வணங்கி வருகிறார்கள். தாங்கள் ஒரு நட்சத்திரம் ஆவீர்கள். தங்களது ஸ்தானம் மிகவும் உயர்ந்தது. இந்த லோகத்தில் இருக்கும் எவருக்கு விவாகம் நடந்தாலும் மணமக்கள் இருவரும் தங்களை வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி தங்களை அனைவரும் இல்லற வாழ்விற்கு மகிழ்ச்சி தரும் நட்சத்திரமாக போற்றுகிறார்கள். தாங்கள் சாதாரணமானவர் அல்ல. அண்ணியாரே, தாங்கள்தான் மேனாதேவியின் பிரம்மையை போக்க வேண்டும். அவரது புத்திரி பார்வதி தேவியை சிவனுக்கு விவாகம் செய்ய சம்மதிக்க வைக்க வேண்டும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? நாங்கள் நேரில் சென்று சிவபெருமானின் வேண்டுதலை ஏற்று இமாலய மகாராஜாவை சந்தித்தோம். அவரும் அந்த சம்மதத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். இந்த நல்ல விஷயத்தை சிவபெருமானிடம் கூறிவிட்டு நேற்று சந்தியா நேரம் தான் திரும்பி வந்தோம். உண்மைதான் முனிவரே, தாங்கள் கூறுவது உண்மைதான். எப்பொழுது என்ன நடக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது. இப்பொழுது மகாராணி மேனாவின் மனோபாவமோ பகவான் சிவபெருமானுக்கு தனது மகளை கொடுக்க கூடாது என்ற பிடிவாதத்தில் உள்ளது. இது எப்படி சாத்தியமாகும்? கொடுத்த வாக்கை யாரும் திரும்பி பெற முடியாதே. நான் தங்களுடன் வருகிறேன் தேவரிஷி. நானும் அதை விரும்பிதான் இங்கு வந்தேன் அண்ணியாரே. மகாராணி மேனா என்னை உண்மையிலேயே மதிக்கிறாரா இல்லையா என்று இன்று நன்றாகவே புரிந்துவிடும். நாராயண நாராயண. மகாராணி, 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 மகாராணி எங்க இருக்கிறாய்? அட நீயா? ஏன் மகளே இங்கு அமர்ந்து இருக்கிறாய்? என்ன ஆயிற்று உனக்கு? நீ ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறாய். உன்னுடைய தோழிகளோ வெளியே காத்திருக்கிறார்கள். செல் மகளே. இல்லை தந்தையே, எனக்கு இப்பொழுது எங்கும் செல்ல மனம் இல்லை. மகளே பார்வதி, உனது தாயாரை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. உன் தந்தையான நான் சிவபெருமானை தான் என் மருமகனாக ஏற்றுக்கொள்வேன். எல்லாம் வெறும் பேச்சளவில் தான் இருக்கின்றது. இன்னும் எதுவும் நடக்கவில்லை. தந்தையே, விவாகம் பேசுவதற்கு பெண்ணின் தாய் தந்தையார் தான் செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் மகளே. இப்பொழுது நான் இங்கு வந்தது கூட உனது தாயாரை அழைத்துக் கொண்டு கைலாயம் செல்வதற்காகத்தான். உன் தாயார் எங்கே? தந்தையாரே, தாயார் மிகுந்த கோபத்துடன் அந்த புறத்தில் தான் இருக்கிறார். அப்படியா? நான் அவளோடு பேசிக் கொள்கிறேன். நீ கவலை கொள்ளாதே மகளே. உன் கவலைகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு. ஆனால் தாயார்... மகளே, உன் தாயாரால் உன் மனதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அதனால் தான் இந்த விவாகத்தை எதிர்க்கிறார். இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் சுபமாக முடியும். நாராயண நாராயண. தேவரிஷியே தாங்களா? வணங்குகிறோம் தேவரிஷி. தேவி, கற்புக்கரசியான அருந்ததியார் தங்களையும் இங்கு வரவேற்கிறேன். தங்கள் பாதம் என் அரண்மனையில் பட்டதால் புனிதமடைந்தது. எங்கள் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி. மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் என் மீது இத்தனை அன்பு கொண்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நான் மேனா தேவியை பார்க்கவே வந்துள்ளேன். ஆனால் மகாராணி கோபத்தில் இருக்கிறார். என்ன? தாங்கள் எனக்கு அனுமதி அளித்தால் நான் மகாராணியை சந்தித்து அவருடைய கோபத்தை தீர்த்து உண்மையை புரிய வைக்கிறேன். நான் அவரை சந்திக்கலாமா? தாங்கள் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாராணிக்கும் தங்கள் மீது மிகுந்த மதிப்புண்டு. அதோடு தாங்கள் எனக்கு உதவிதானே செய்ய போகிறீர்கள். அம்மா பார்வதி, அருந்ததி தேவியரை மகாராணியிடம் அழைத்துச் செல்ல. ஆகட்டும், வாருங்கள். வேண்டாம் மகளே, நீ சிரமப்பட வேண்டாம். நானே சென்று மகாராணியை சந்திக்கிறேன்.
மகாராணி மேனா, தாங்களா? தங்களுடைய முகத்தில் இந்த கோவரேகைகள் மிகவும் அழகாகவே உள்ளது. மகாராணி மேனாவிற்கு ஏற்பட்டிருக்கும் கவலை என்னவோ, அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? அருந்ததி தேவிக்கு வணக்கம். வணக்கம் மகாராணி. குருபத்னி, தங்களை இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வரவேற்பது? தங்களது முகத்தில் புன்சிரிப்பு உதிர்ந்தாலே இந்த இடம் முழுவதும் ஆனந்தத்தில் மூழ்கிவிடும். அருந்ததி தேவியாரே, எனது கோபத்திற்கான காரணம் தங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம் எனக்கு தெரியும். மகாராணி, எனக்கு ஒன்றை மட்டும் கூற முடியுமா? உலகிலேயே முதல் முறையாக தாங்கள் மட்டும்தான் தாயாகி இருக்கிறீர்களா? என்ன? ஆமாம். தங்களிடம் அபூர்வ சக்தி இருக்கிறதா? இந்த உலகிலேயே ஒரு பெண்ணை தாங்கள் மட்டும்தான் ஜனித்திருக்கிறீர்களா? தேவி, எனது கேள்விக்கு இன்னும் பதில் கூறவில்லையே. தாங்கள் தங்களது சந்ததியை உருவாக்கிய பிரம்மதேவர் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை என்றால் பகவான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள்? அருந்ததி தேவியாரே, எனது மகள் சிவனுடன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் என்று தோன்றுகிறது. மகாராணி மேனா, இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சி தருபவர் சிவபெருமான். அவர் தங்களுடைய மகளுக்கு மட்டும் துன்பத்தை தந்து விடுவாரா என்ன? இதுதான் தங்களுடைய பயமா? அது மட்டும் இல்லை. பின்னர் வேறு என்ன கவலை மகாராணி? தங்களது மகள் பார்வதி தேவியோ சிவனை உயிராக நினைக்கிறார். அவரை பற்றி தங்களுக்கு கவலையே இல்லையா? தாங்கள் இந்த விவாகத்தை தடுப்பது பார்வதியின் உயிரோடு விளையாடும் செயல் அல்லவா? என்ன சொல்கிறீர்கள்? எனது கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள். தாங்கள் எத்தனை முறை சிவபெருமானை நேரில் பார்த்திருப்பீர்கள்? தங்களுடைய மனதில் ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகிறது? சிவபெருமானை நினைத்தாலே அவர் கோபமானவர் என்றும் உக்கிரமானவர் என்றும் தோன்றுகிறது. மகாராணி, சிவபெருமானின் சிரசின் மீது எப்பொழுதும் பிறைநிலவு விற்றிருக்கும். சந்திரமதி, அதை அமைதியின் கடல் என்பார்கள். அப்படிப்பட்ட சந்திரமதியை தனது ஜடாமுடியின் மீது அலங்காரமாக கொண்டிருக்கும் சிவபெருமானா கோபக்காரர்? அவரது சுபாவமா உக்கிரமானது? இவையெல்லாம் தங்களது தவறான கருத்துக்கள். அவர் அமைதியானவர் என்றால் எனது மகளை எதற்காக கடும் தவத்திற்கு உட்படுத்தி கஷ்டப்படுத்த வேண்டும்? அவர் நல்லவராக இருந்தால் உடனே என் மகளின் ஆசையை நிறைவேற்றி இருக்கலாமே. அப்படி இல்லாமல் எதற்காக என் மகளை சோதனை செய்தார்? அப்படி செய்ய இரண்டு காரணம் உள்ளது. முதல் காரணம் என்ன தெரியுமா? தங்களது மகள் சிவனிடம் கேட்டது அருளை மட்டுமல்ல, அவரையே தனது பதியாக கேட்டாள். அப்படிப்பட்ட விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா என்ன? இரண்டாவது என்னவென்றால், சிவபெருமான் ஏகபத்தினி விரதனாவார். அவருடைய உள்ளத்தில் தக்ஷனின் மகள் கௌரி மட்டுமே குடிகொண்டிருந்தாள். அந்த நிலையில் பார்வதி தேவிக்கு தனது உள்ளத்தில் எப்படி இடம் தர முடியும்? சிவபெருமானை பற்றி எதுவுமே தெரியாத தங்களுக்கு அவரை பற்றி குறை கூற என்ன உரிமை இருக்கிறது? கூறுங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவரை எப்படியெல்லாம் மதிப்பாள் தெரியுமா? அவளது சர்வேஸ்வரனாக, தனது ஈஸ்வரனாக. தங்களது கணவரோ சப்தரிஷி கணங்களிடம் எனது பத்தினியின் சார்பாகவும் நான் சிவபெருமானை மருமகனாக ஏற்கிறேன் என்றார். ஆனால் தங்களது இந்த நடத்தையோ வந்திருந்த ஒவ்வொரு ரிஷிகளின் இருப்பிடத்தையும் தேடிச் சென்று தாங்கள் வாக்களிக்கவில்லை, உங்கள் அனைவரையும் நாங்கள் பரிகாசம் செய்தோம் என்பீர்களா? இது கணவரை கேவலப்படுத்தும் செயல். தங்கள் கணவர் மீது தாங்கள் வைத்திருக்கும் மதிப்பு புரிந்துவிட்டது. தங்களது செயலால் பெண்கள் அனைவருக்கும் இழிவு ஏற்பட்டுவிடும். போதும் தேவி, போதும். இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். நான் அமிர்தத்தை விஷமாக எண்ணிவிட்டேன். என் தவறை இப்பொழுது புரிந்து கொண்டேன். எனது எண்ணத்தில் தான் விஷம் இருக்கிறது. என்னை மன்னித்தருளுங்கள் தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். மகாராணி மேனா, என்ன இது? நான் ஒரு பெண், தாங்களும் ஒரு பெண்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உள்ளது. பெண் என்பவள் கருவை சுமப்பவள் மட்டுமல்ல, சுக துக்கங்களை வெளிப்படுத்துபவள் மட்டுமல்ல, தனது வீட்டில் அதிகாரம் செய்பவள் மட்டுமல்ல, அவள் சுதந்திரமாகவும் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை தருபவளாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தாங்கள் சிறந்த பெண்மணி, மிகுந்த புண்ணியவதி. அதனால்தான் தங்களை இந்த உலகமே பூஜித்து வணங்கி வருகிறது. சரி, புறப்படுவோம் மகாராணி. தங்களது மகாராஜா சிவபெருமானை கைலாயத்திற்கு சென்று அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்.
தங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார். புறப்படுவோம் தேவி. தங்களது இந்த வருகையால் இந்த நிகழ்ச்சியின் ஆனந்தம் இன்னும் கூட போகிறது. வாருங்கள். கற்புக்கரசி அருந்ததி தேவியின் பேச்சை கேட்டு மேனகா மகாராணி மனம் மாறிவிடலாம். அதற்கு வாய்ப்பிருக்கிறது. எப்படிப்பட்ட தீயவனும் நல்லவனாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஒரு கற்புக்கரசியானவள் கூட தன் கணவனுக்கு துரோகம் செய்யலாம். அதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அசுர சக்கரவர்த்தி தாரகாசுரன் சிவன் பார்வதியின் மனம் முடிப்பதை பார்ப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பே இல்லை. அது நடக்காது.